பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்துல பக்தர்கள் அனைவருமே நம் பெருமாளுக்கு, வைகுண்ட வாசனுக்கு, பரந்தாமனுக்கு செல்ல பிள்ளைகள் தான். இதுல முக்கியத்துவம் கொண்ட அவர் கூடயே இருக்க செல்ல பிள்ளை யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில்ல இருக்க யானைகள் தாங்க. நம்ம ஊர் திருச்சியில ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்லையே நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயிலுக்கு போனோடனே நம்ம யானையை பார்த்தா அது ஒரு சந்தோஷம்தான் குழந்தைங்களுக்கு எல்லாமே. அதனால அந்த யானையை பார்க்கறதுக்குன்னே ஒரு தனி கூட்டம் வரும் இங்கே ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு. அப்புறம் அந்த கோயிலோட பிரம்மாண்டமான கோபுரங்களும் அழகிய சிற்பங்களும் தான் இந்த நமக்கு ஸ்ரீரங்கம்னாலே ஞாபகத்துக்கு வரும். இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குன்னா, ஸ்ரீரங்கத்தின் மிக முக்கியமான செல்ல பிள்ளையான இந்த யானைகள் தாங்க. ஸ்ரீரங்கம் கோயிலில் அறிவு திறன் கொண்ட ஆண்டாள் அப்படிங்கிற யானையும் துருதுருப்பா ஓடிக்கிட்டு இருக்க சின்ன குட்டி லக்ஷ்மி யானை இருக்குங்க. ஆண்டாள் யானையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவு திறன் கொண்டது. இது மூத்த யானை தான். 1986 இந்த கோயிலோட ஒரு அங்கமாகவே இருக்குது. இந்த யானையை ஒரு பெரிய ஸ்டார்னே சொல்லலாங்க. யார் வந்தாலும் யானை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டு தான் போவாங்க. ஏன் அது ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த யானைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டாள் யானை பாகன் கேட்குற கேள்விக்கு எல்லாமே தலையை அசைச்சு பதில் சொல்லுங்க. பெருமாள் எப்படி வராரு அப்படின்னு கேட்டா அழகா நடை போட்டு காட்டும் இந்த யானை. இதோட முக்கிய பணி என்னன்னு பார்த்தோம்னா, தினந்தோறும் அதிகாலை 5 மணிக்கு காவேரி ஆற்றுலேருந்து தங்க குடத்துல தீர்த்தம் எடுத்துட்டு சாமிக்கு அபிஷேகத்துக்காக எடுத்துட்டு வரும். இந்த கம்பீரமான யானை நடந்து வர காட்சியை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் அலைமோதிட்டு இருக்குங்க. 2020 ஸ்ரீரங்கத்துக்கு வந்த குட்டி பொண்ணு தான் லட்சுமி. இதோட இயற்பெயர், அதாவது முன்னாடி இருந்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேமி. இந்த குட்டி யானையும்